கடங்காரங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு வட்டியாவது கொடுக்கலன்னு விட மாட்டாங்க போல இருக்கு. உன் சம்பளத்தை கொடு, கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். கொஞ்சம் இருக்கேன். சம்பளம் 1ஆம் தேதி சம்பளம் வந்துடக்கூடாது. உடனே தம்பின்னு சொல்லிட்டு வந்து அதை பறிச்சுட்டு போயிடும். கழுவுக்கு மூக்கல வைக்கிற மாதிரி நமக்கு காசு வந்தோடனே இவங்களுக்கு எல்லாம் வேர்க்குதே. ஏன் வாய மூடு தம்பி, பேச்சு வளர வேண்டாம். விடு, கொடுக்க மனசு இல்லைன்னு சொல்லும் போது யாரால நான் படிச்சு பட்டம் வாங்கினேன், யாரால இன்னைக்கு கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன்? உங்களால தானே. அப்ப எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்க? எதுக்காக நான் உங்க கூட குடும்பம் நடத்துறேன்? பாதுகாக்கிற மனைவியா நினைச்சீங்களா, இல்ல பட்பாடா பண்ற கணக்கு பிள்ளையா நினைச்சீங்களா? அப்படி அளவுக்கு மீறி கடன் போயிட்டா எங்க அப்பா கிட்ட வந்து உதவி கேட்கலாமே, ஒரே செக்ல கொடுத்துருவாரு. அப்படி உங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்குறதுக்கு நான் ஒண்ணும் பிச்சைக்காரன் இல்லம்மா. அடேப்பா, அவ்வளவு சுயமரியாதையா? எங்க அப்பா கிட்ட கேக்குறது அவமானம்னா என் புருஷன் கிட்ட மட்டும் கேட்கலாமா? அவரு எனக்குத்தான் சொந்தம். உன் புருஷன் உனக்குதாம்மா சொந்தம். நான் யாரு? அவன் சின்ன பொருள் இருந்து தோல்லையும் இடுப்புலையும் சுமந்து அவன் சிரிச்சா நான் சிரிச்சு, அவன் அழுதான் ஆகுது. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சு ஒரு ஆளாக்கி விட்டேனம்மா. நான் அண்ணே, என்னுடைய 60 வயசு வாழ்க்கையில இப்போதான்டா முதல்ல பாடம் கத்துக்கிறேன். தம்பி, என்ன இருந்தாலும் நீ என் தம்பி தான்டா. அந்த பாசம் எங்கடா போ. அம்மா வர்றேம்மா. லட்சுமி என்ன சொல்லிட்டா பாத்தியா அம்மா? கவலைப்படாதீங்க, இந்தாங்க. அம்மா வாக்கி வேண்டாம்மா, வேண்டாம். நான் பட்ட கடலுக்காக உன் நகையா நான் உபயோகப்படுத்துறது. வேண்டாம்மா, வேண்டாம். எங்க வீட்டு மகாலட்சுமி இப்படி வெறும் கழுத்தோட இருக்கிறது என்னால பார்க்க முடியாது தாய். சத்தியமா என்னால பார்க்க முடியாது. காசு போனா சம்பாதிச்சிடலாம், கௌரவம் போனா என்னைக்குமே சம்பாதிக்க முடியாதுங்க. இந்த குடும்பத்தையே கட்டி காக்கிற இந்த பெரிய மனசுக்கு எந்த ஒரு சின்ன குறையும் வரக்கூடாது. இந்தாங்க. அம்மா, இந்த சூழ்நிலையில நமக்கு வேற வழியே இல்லைங்க. வேண்டாம் சொல்லாதீங்க, வாங்கிக்கங்க. அம்மா, குடத்துல நீ மாடியில இருக்க, அவங்க எல்லாம் கீழதாமா இருக்காங்க. என்னடா ரெட்ட வாளுகளா, கண்ணத்துல கை வச்சுக்க உட்கார்ந்துருக்கீங்க? என்ன சமாச்சாரம்? என்னடா, என்ன விஷயத்தை மறைக்கிறீங்க? என்ன சமாச்சாரம்? கடன்காரங்க பணம் கேட்டாங்கன்னு அப்பா துரை சித்தப்பா கிட்ட போய் கேட்டாங்க. அங்க சித்தி என்னென்னமோ பேசிட்டாங்க. அவமானம் தாங்காம அப்பா அழுதுகிட்டே வந்த போது லட்சுமி சித்து நகையெல்லாம் கழித்து கொடுத்து கடனை அடக்க சொன்னாங்க. சம்பள பணத்தை கொடுங்க. யாருக்கு உரிமை, யாருக்கு சொந்தம்? எல்லாரும் இப்படி சம்பள பணம் கேக்குறீங்களே. நீங்க கொடுக்கலன்னா நானே எடுத்துக்கிறேன். ஏன் உங்க தம்பி இப்படி ஆட்டம் போடுறாரு? ஆட்டம் போடுறது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. கல்யாணம் ஆனப்பறம் தான் துரை உங்களுக்கு சொந்தம், அதுக்கு முன்னாடி எனக்கு சொந்தம். நீங்க கலெக்டருக்கு மனைவி, நான் தம்பி. பேச்சுல அதிகாரம் கொடி கட்டி பறக்குது, பேசாம நிக்கிறீங்களே. கொஞ்சம் சுமாரு. பிரேம், நீ ஏன்டா இங்க வந்த? பர்மிஷன் வாங்கிட்டு வரதுக்கு இது உங்க ஆபீஸ் இல்ல, நம்ம வீடு. அனுமதி இல்லாம நுழையிறது நாய். தெரியாம கத்துறது வெறி நாய். பிரேம், என்னடா பேசுறது? என்ன மரியாதை? கலெக்டர் சார், உங்களை எடுத்து வளர்த்த அண்ணன் பணத்துக்காக வந்து நின்னாரு, அப்ப எடுத்துறிஞ்சு பேசுறாங்களே, அது என்ன மரியாதை? அந்த தியாக பிறவிய துணிவிக்க வச்சாங்களே, அது என்ன மரியாதை? அதை பார்த்துக்கிட்டு நின்னீங்களே தவிர அவங்க கண்ணுல படாத அறைய வேண்டாம். அறைய உதய வாங்குறதுக்கு நாம நீங்க அடிமை இல்லை. அதிகாரம் செய்யறதுக்கு இந்த வீட்டுல உங்க உரிமையும் கிடையாது. பிரேம், போடா போடா. போறேன். பணத்துக்காக வந்த, எடுத்துக்கிட்டேன், போறேன். அந்த பணம் எங்களுடையது. இன்னாருக்கு இதுதான் சொந்தம்னு இந்த வீட்டுல உரிமை பாராட்ட முடியாது. எல்லாமே எல்லாருக்கும் சொந்தம். அண்டர்ஸ்டாண்ட்? Give respect and take respect. ரோபா, இந்தாங்க நீ பணம். எதுக்கு பிரேம் பணம்? ஏன் இது எடுத்துட்டு வரதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? கொடுக்காம தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? வாய மூடு. முதல்ல இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. நெருப்பை உண்டாக்கிட்டு தண்ணியை ஊத்தி அணைக்க பாக்குறது ரொம்ப அழகா இருக்கு. தூண்டி விட்டுட்டு இப்பயே தர்ம உபதேசம் பண்றீங்க. நிதானம் கெட்டு பேசாதீங்க. நிதானம் யார் கெட்டு போச்சு? அண்ணிங்கிற மரியாதை கூட இல்லாம ஆர்ப்பாட்டம் பண்ணி கொள்ளக்காரனாட்ட பணத்தை பறிச்சது யாரு? தானா கொடுக்காத நானா எடுத்து கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்க போறேன். தப்பென்ன? தப்பெனவா? இந்த வீடே கொண்டாடுற தேவி
பெருங்கழுத்தோட நின்னா லட்சண மனசுதான் தாங்குமா இல்ல என் பெட்டியில பணம் இருந்தா இந்த மகராசி மனசுக்கு தான் பொறுக்குமா? அதை ஈடுகட்டதான் பணத்தை எடுத்துட்டு போனேன். வேற என்ன? ஐயோ கேப்பே, நானா உன்னை பணம் கேட்டேன், நானா உன்னை தூண்டி விட்டேன். நீங்க பேசாம இருக்க. அம்மா தாயே, பொறுமை அடக்கம் இதுதான் இவங்களுக்கு தெரியவே தவிர பொறாம வெறுப்பு சத்தியமா இவங்களுக்கு தெரியாதுமா. ஆமா ஆமா, நடத்த வேண்டிய நாடகத்தெல்லாம் நடத்திட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. என்ன சொன்ன? நாடகம்? யார பார்த்து நாடகம் ஆடுறாங்கன்னு சொன்ன? இவளையா? அரு பாவி, உன்னை இந்த வீட்டுல படி ஏற்கிறவளே என்று உத்தரவிதாரம்மா. இவன் சம்மதம் இல்லைன்னா உன் சம்மதமே ஏற்பட்டிருக்காரு. பாரு, நீ இந்த வீட்டுல எல்லாரையும் அவமானப்படுத்துற, நான் பொறுத்துக்கிட்டு. ஆனா இந்த தெய்வத்தை அவமானப்படுத்துற, அது என்னால தாங்க முடியாது. சத்தியமா சொல்ல என்னால தாங்க முடியாது. முதல்ல கீழே வந்து அவ கால வந்து மன்னிப்பு கேளு. வேண்டாம், என் கால யாரும் விட வேண்டாம். ஒரு காலம் நடக்காது. பிரபா, அவங்க பெரியவங்க தானே, நீ பேசாத தப்பு தானே. அவங்க காலில் விழுந்தா என்ன குறைஞ்சா போயிடுவேன். இத பாருங்க, நான் வாழ்றதுக்கு வந்தேனே தவிர இந்த குடும்பத்துல வரிசையா ஒவ்வொருத்தர் காலையை விழுறதுக்கு வரல. அப்படிப்பட்ட பயிலாத ஒரு பொம்பளை இந்த வீட்டுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சந்தோஷம். இது வந்த வீடு தானே, எனக்கும் ஒரு சொந்த வீடு இருக்கு, நான் அங்கேயே போறேன். பிரபா நில்லுமா, நில்லு பிரபா. பெரியவங்க ஏதோ கோபத்துல பேசிட்டா அது நாம பெருசா எடுத்துக்கலாமா? பிரபா நில்லு பிரபா. ஐயோ பிரபா வீட்டை விட்டு போறாளே, அவளை போக வேண்டாம் சொல்லுங்க, சொல்லுங்களே. பாத்துட்டே இருக்கிறியே, போய் பிரபாவை கூட்டிட்டு வாப்பா, போய் கூட்டிட்டு வா. போகட்டும். நீங்க பிறந்த வீட்டுல இருந்து அன்பையும் அடக்கத்தையும் சீதனமா கொண்டுட்டு வந்திருக்கீங்க. அவன் ஆத்திரத்தையும் அகம்பாவத்தையும் கொண்டுட்டு வந்திருக்கிறான். உங்க காலில் விழுகிறத அவமானமா நினைக்கிறாளே, அவளை போய். செவத்துல விரிசல் ஏற்பட்டா சுண்ணாம்பு பூசி மறைச்சிடலாம்ப்பா. குடும்பத்துல விரிசல் ஏற்பட்டா என்னப்பா செய்ய முடியும்? இங்க பாரு, உன் கண்ணு மேல உனக்கு மதிப்பு இருந்தா போய் கூட்டிட்டு வா, போய் கூட்டிட்டு வா. தோரே போ. அப்பா. அம்மா, என்ன நீ தனியா வந்திருக்க? மாப்பிள்ள வரல? உங்ககிட்ட எவ்வளவோ விஷயம் பேசணும்ப்பா. இப்போ நான் கொஞ்சம் ராணி அம்மாவை அர்ஜென்ட்டா பார்க்கணும். கார்ல உட்காரு, பேசிக்கிட்டே போவோம். முக்கியமான விஷயம்ப்பா. தெரியுமா, ராணி அம்மா கிட்ட டைம் தவறக்கூடாது. வாயம் கூட அப்படியே உன்னை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். வா. மார்வெலஸ் மேடம், நீங்க எப்பவுமே ஆட்டத்துல குறி தவறதில்லை. வாழ்க்கையிலையும் இனி நான் குறி தவற மாட்டேன். பை தி பை, மில் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டேன். கணக்குல 50,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்கு, ஆனா கேஷ் தான் காணும். வாட் அக்கவுண்டன்ட்? ஆமாங்க. ஆமான்னு சொன்ன அக்கவுண்டன்ட் நீங்க தானே? ஆனா சீஃப் கேஷியர் மிஸ்டர் செல்வராஜ் தானா? அவர் தான் எல்லா பொறுப்பையும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. பொறுப்போட பணத்தையும் பார்த்துட்டாரு போல இருக்கு. சோ முன்னெச்சரிக்கையா அவரை வேலையை விட்டு நீக்கினது ரொம்ப கரெக்ட்டுங்க. எப்படி அவரை சரியா இடம் போட்டீங்க? அனுபவம் தான். எந்த காலேஜிலே படிச்சாலும் அனுபவத்திலே கிடைக்கிற அறிவு எதுலயுமே கிடைக்காது. பிரகாஷ் மேடம், சட்டப்படி நாம் இப்போ மிஸ்டர் செல்வராஜ் மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியது தானே? நோ டவுட். அதுக்கு வேண்டியதை நான் வக்கீல் கிட்ட கன்சல்ட் பண்றேன். ஓகே. வக்கீலுக்கும் கோர்ட்டுக்கும் போறது என்னமா பிரயோஜனம்? ஏன்? அவர் அண்ணன் தர்மராஜ் தான் நிலத்தையும் வீட்டையும் எங்க கிட்ட தான் அடமானம் வச்சிருக்கிறார். நட்டையா நடக்கிறோம். வட்டியும் வரல, அசலும் வரல, கால் வலிதான் வந்தது. ஓ, அப்ப நாங்க வரட்டுங்களா? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். வாங்க. டைமுக்கு கரெக்டா வந்துச்சேன்னு நினைக்கிறேன். ஆஃப் கோர்ஸ் டைம்ல நீங்க ரொம்ப கரெக்ட் தான். ஆனா ஃபேக்டரி கணக்கிலே தான் கரெக்டா இல்லையே. என்ன சொல்றீங்க? மிஸ்டர் செல்வராஜ் பணத்தை மோசடி பண்ணிருக்க. செல்வராஜா? ஏன் நம்ப முடியலையா? நம்ப மாட்டீங்க. காரணம் உங்களுக்கு சொந்தம் இல்லையா? சொந்தம் வேற, கணக்கு வேறங்க. குட், வெரி குட். நான் அவர் மேல கிரிமினலா ப்ரொசீட் பண்ண போறேன். மேடம், இது என்னோட டாக்டர் பிரபா. வணக்கங்க. Glad to meet you. பேசிக்கிட்டு இருக்க தவறு. நீ மிஸ்ஸஸ் தரேராஜ் இல்லையா? தட் மீன்ஸ் கலெக்டர்ஸ் வைஃப். ஆமாங்க. அதாவது கணக்கிலே சீட் பண்ணாரே மிஸ்டர் செல்வராஜ், அவருக்கு எக்ஸ்கியூஸ் மீ, அவரு புகுந்த வீட்டை பத்தி சொன்னா உனக்கு கோபம் வரும். மருமகளா போன பெண்ணு புருஷனோட குடும்ப பெருமையை காப்பாற்ற வேண்டியதுதான். ஆனா இந்த இடத்துல மருமகள்னு நினைச்சு பாக்குறதை விட நீதியை காப்பாற்ற வேண்டிய கலெக்டரோட மனைவின்னு நினைச்சு பாரு. அந்த வீட்டுல நீங்க 2 பேரும் இருக்கிறது உங்க கௌரவத்துக்கும் மதிப்புக்கும் குறைவா தெரியல?
நான் நினைச்சேன் நீங்க வருவீங்கன்னு. நீ நினைக்கிற மாதிரி இங்க நான் வரல. பின்ன நீங்க வந்ததோட ஐடியா? புகுந்த வீடுதான் ஒரு பெண்ணுக்கு சாஸ்வதம்னு சொல்ல வந்தேன். ஆத்திரத்தோட நீ வெளியே வந்ததை விட அடக்கத்தோட அங்கேயே இருந்திருந்தா அதுலதான் உனக்கும் பெருமை எனக்கும் பெருமை. அப்போ வீட்டு கூட்டிட்டு போக வந்தீங்களா? கைப்பிடிச்சவனுக்கு அந்த உரிமை உண்டுன்னு நினைக்கிறேன். அதை விட காட்டு கூட்டிட்டு போங்க, நான் வரேன். அப்படி அங்க யாரும் கைகையும் கூலியும் கிடையாது நம்ம காட்டுக்கு அனுப்புறதுக்கு. இப்ப நீ இங்க வரப்போறியா இல்லையா? பெண்டாட்டியா வாட்சிங்கிற காரணத்துக்காக என்ன ஏன் பணிஞ்சு போக சொல்றீங்க? என்ன மதிக்காதவங்க வீட்டுல நான் எப்படிங்க வாழ முடியும்? அப்படி வாழ்ந்தாலும் அது நெருப்புல நிக்கிற வாழ்க்கையா தான் தெரியுமே தவிர விருப்பத்தோடு நடத்துற வாழ்க்கையா நிச்சயமா இருக்க முடியாதுங்க. இத பாருங்க, என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. நாங்க அப்பா அவர் போயிட்டாரப்பா. அப்பவே போயிட்டாரு. திரும்பி வந்துரு வரல? வரலாம், வராமையும் போகலாம். ஏன்பா, நான் சொன்னதுல ஒண்ணு தவறு இல்லையே? எந்த தப்பு இல்லம்மா. தம் மனைவி கிட்ட பேசுற மாதிரியே மாப்பிள்ள பேசல. ஏதோ தவறு பண்ணிட்ட குற்றவாளியை கண்டிக்கிற மாதிரி கண்டிக்கிறார். அப்படி ஒண்ணும் என் பொண்ணு அவமானப்பட வேண்டிய தேவையில்லை. பேசாம நம்ம வீட்டிலேயே இரு.